டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்த இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வெடித்திருக்குது அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நீங்கள் இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக பல பேர் என்ன பண்ணுறாங்க, குரல் கொடுத்துட்டே வராங்க. இன்னும் சொல்லப்போனால் நடிகர்கள் முதற்கொண்டு கிரிக்கெட் வீரர்கள் இன்னும் மற்ற அமைப்பினர் எல்லாருமே இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை ரொம்ப வீரியம் அடைந்ததுனால ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இன்னமும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஆதரவு குரல் இங்கே ஆட்சியாளர்களிடமிருந்து வந்திருக்குதா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது இந்தியாவில் பயங்கரமான ஒரு பேசும் பொருளாக இருக்குது. சாதாரணமாக ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்த இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வீரியம் அடைந்திருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இளைஞர்களை பற்றி ஒரு ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாரு. வேலை இல்லாத இளைஞர்கள் இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதை மையப்படுத்தி கரப்பாம்பூச்சி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அபிஷேக் தீப்கே அப்படின்றவர் சோஷியல் மீடியாவில் அந்த இதை ஆரம்பிக்கிறார். இது பாஜக சோஷியல் மீடியாக்களை தாண்டி அதிகமாக ஃபாலோவர்ஸுகளை பெறுது. ஆர்வமும் நிறைய பேர் காட்டி என்ன பண்ணுறாங்க, பதிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கட்சி என்ன பண்ணுன்னா, நீட் வினாத்தாள் கசிவு இருக்குல்ல, இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. சிபிஎஸ்இ பள்ளிகளில் பல முறைகேடுகள் நடந்திருக்குது. இந்த 2 விஷயங்களை கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்க, நார்மலாக ஒரு போராட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் எடுக்கிறாங்க. இதற்காக சோனம் வாங்சுக் அவர் என்ன பண்ணுறாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு. உண்ணாவிரதம் போராட்டத்தை அவரும் கையில் எடுக்கிறார். ஸோ இந்த சிஜேபி கட்சிக்கு ஆதரவா, ஏன்னா இது நாடு முழுக்க இந்த அதிர்வலைகள் ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்த நீட்டுனால பல உயிர்களை நம்ம இழந்திருக்கிறோம். பல மாணவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் பல பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நீட்டுனால. ஸோ இதனால இந்த வீரியம் அடைந்து சோனம் வாங்சுக் போன்ற சமூக ஆர்வலர்கள்லாம் போன்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது, ஸோ இந்த போராட்டம் அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தை நோக்கி என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தை இருக்கிறாங்க. 20ஆம் தேதி, கடந்த 20ஆம் தேதி இந்த நாடாளுமன்றத்தை நோக்கி நம்முடைய போராட்டம் போகும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் போகிறாங்க. இதில் காவல்துறை எப்படி சொல்கிறதுன்னா தடியடி நடத்துகிறாங்க. ஒரு சொந்த நாட்டு மக்கள் மேலேயே ஒரு கவர்மெண்ட்டு இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையை கையில் எடுப்பாங்களா அப்படின்னா அது விசித்திரமாக தான் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, பல இளைஞர்கள் மேலே, மாணவர்கள் மேலே, பெண்கள் மேலே கண்மூடித்தனமாக என்ன பண்ணுறாங்க, தடியடி நடத்துகிறாங்க. ஒரு அது பெண்ணுடைய இந்த ஆடைகளை கிழித்து அவங்க மேலே கன்னத்தில் அரைஞ்சி அவங்கள குண்டு கட்டா தூக்கி இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. இது தலைவர்கள் மத்தியில் தாண்டி பல மாணவர்கள் அமைப்பில் பெரிய பூதாகாரமாக வெடிக்குது. பலரையும் இந்த போராட்டம் அட்ராக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணும். யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வெடிக்குமா, இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த போராட்டம் அப்படின்றது வெடிக்குது. தமிழ்நாட்டில் இதற்கான ஆதரவு நிலைப்பாடு என்ன அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே ஆளும் தரப்பினர் இருக்காங்களா, தாவேக அரசு, அவங்களுடைய மெயினான விஷயம் என்னன்னா நீட் விலக்கு, நீட்டை நாங்கள் ஒழிச்ச தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தோடனையும் இந்த நீட்டு விவகாரத்துக்காக இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்கிறாங்களா, கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதே விஜய் அவர்கள் பிரச்சார மேடைகளில் மாணவர்களை சந்திக்கும் பொழுது என்ன சொன்னார், நீட்டு மட்டும்தான் இங்கே வாழ்வா, நீட்டு இல்லைன்னா வேற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக கலந்து போயிட்டார். ஆனால் இந்த நீட்டுனால பல உயிர்களை நம்ம இழந்திருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தங்கை தம்பிகளுடைய உயிர்களை எத்தனை பேர் இந்த நீட்டுக்காக தோற்று போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உயிரை விட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் கொச்சப்படுத்துகிற விதமாக தான் விஜயோட பேச்சு அப்போது இருந்தது. பல கண்டனங்களும் எழுப்பப்பட்டது. ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் நீட்டு விலக்கு அப்படின்ற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்தாங்க. ஆனால் நீட்டுக்கு எதிராக இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னா வெறும் பேச்சால தாங்க இருந்தது. தாவேக்காவுடைய பேச்சு மட்டும்தான், செயலில் இருந்துதான் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த நீட்டுக்காக பல மாணவர்கள் அங்கே அடி வாங்கிட்டு ரத்த சிந்தி அங்கே என்ன பண்ணிருக்காங்க, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர் அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க.
இது கைது நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. அது எப்படி நம்ம கைது நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க கிளாஸ் ரூமுக்கே போய் கைது பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை, எந்த அளவுக்கு ஒரு அராஜகம் அப்படின்றத பார்க்கணும். திருவொற்றியூரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, தரமாரியாக வந்து என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு வந்து மாணவர்களை இழிவுபடுத்தி தரன்னு இழுத்து கைது பண்ணுறாங்க. இது என்ன ஒரு அடக்குமுறை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த கவர்மெண்ட் யாருக்காக இருக்குது? மக்களுக்காக இருக்குதா, ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்குதா அப்படின்றதாங்க. நீங்கள் நீட்டு விலக்கு தானே சொன்னீங்க, அதற்கான ஒரு சூப்பர் சான்ஸ் தானே. இதில் ஏன் வந்து தமிழ்நாடு அரசு மாணவர்கள் பக்கம் நிற்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மாணவர்கள் தார்மீக பொறுப்பேற்று அறவழியில், அராஜகத்தின் வழியில் இல்லை, அறவழியில் அவங்க போராட்டங்களை மேற்கொள்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, அடக்குறாங்க. எங்கன்னா போய் போராட்டம் பண்ணால் இன்னும் சொன்னால் ஒரு 5 பேர் போய் நின்று இருக்காங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸ்கார் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கைது நடக்குது. இது என்ன ஒரு அடக்குமுறை இல்லையா? மாணவர்களுக்கு அப்போ உரிமை இல்லையா? சுதந்திரம் இல்லையா? அப்போ போராடக்கூடாதா? அப்போது தன்னுடைய உரிமைகளுக்காக அவங்க குரல் கொடுக்கக்கூடாதா? இது நசுக்கிற விதமாக தானே இருக்குது. இந்த அரசு ஏன் இந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது? பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுதா? பல கேள்விகள் நமக்கு வருது. மாணவர்கள் இன்னைக்கு இந்த அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. அதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எந்த மாணவர்கள் விஜய் வந்தால் தூய சக்தியாக இருக்கும், மாற்றம் அடையும், இந்த விஜய் வந்தால் நம்மளுக்கு வந்து மாற்றத்தை கொடுப்பாரு, நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை தலை தோங்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாணவர்களுடைய சக்திகள், இளைஞர்களுடைய சக்திகள் விஜய்க்கு இருந்ததோ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா இந்த அரசு பாஜகவுக்காக செயல்படுகிறதா, இல்லை நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுக்காக செயல்படுகிறதா இப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மாணவர்களை கிளாஸ் ரூம்ல வச்சு கைது பண்றாங்க, ரோட்ல வச்சு கைது பண்றாங்க, போராடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. இது யாரு? அதாவது ஒரு காலேஜுக்குள்ள காவல்துறை வரவே கூடாது. ஸ்டூடெண்ட்டு காலேஜ் படிக்கும்போது காலேஜுக்குள்ளே காவல்துறை வந்து இது பண்ணுவாங்க. அதான் இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போய் கிளாஸ் ரூம்லேயே போயிட்டு கைது பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை? கேட்டால் பாதுகாப்பு கருதி. நான் இப்போது ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாணவர்கள் அறவழியில் போராடுனா, ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி போராடுனா இந்த அரசு வந்து சப்போர்ட் பண்ணும். தூண்டுதலின் பேருனால வந்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ண, இது யார் தூண்டுறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த அது ராஜ்மோகன் அவர்களுக்கு விளக்குவாரா? அப்படி சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறபடி மாணவர்கள் தூண்டுதல் பேரில் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் யார் பேர் தூண்டுதலை இந்த அறிக்கை விடுறீங்க? எதுக்கு மாணவர்களை கைது பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு யார் தூண்டல் விட்டா? இந்த கேள்வி வருமா வராதா? இதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. பல ஸ்டூடெண்ட்ஸ் இது தான் கேட்குறாங்க. அப்போது மாணவர்களை தூண்டுதல் பேரில் இங்கே போராட்டம் பண்ணால் கைது பண்ணுவோன்னு சொல்கிற அமைச்சர் அவர்கள் இந்த அரசுக்கு யார் தூண்டுறா நீங்கள் கைது பண்ணுறீங்க? கேள்வி கேட்குறாங்க. இதற்கு பதில் இருக்குதா? கிடையவே கிடையாது. அப்போ மாணவர்கள் போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுக்கப்படுதா? கிடையாது. இப்போது ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மாணவர்கள் அமைப்பினர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பர்மிஷன் கேட்டுருக்காங்க. ஆனால் காவல்துறை கொடுக்கல. அப்போ இந்த அரசு என்ன பண்ணுது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கைது நடவடிக்கை செய்வீங்க, உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் பர்மிஷன் கேட்டு வாங்குங்க அப்படின்னா பர்மிஷனும் கொடுக்குறது இல்லை. அப்போ எப்படி தான் போராடுவான்? மக்கள் எப்படி தாங்க போராடுவான்? ஸ்டூடெண்ட் எப்படி தாங்க போராடுவான்? அவனுடைய உரிமைக்காக எப்படி தாங்க போராடுவான்? இந்த அரசு இந்த அளவுக்கு கையாளதனமாக இருக்குதா? அப்போ நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? பாஜகவுக்கு பயப்படுறீங்களா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே ஆத்திரமாக வருது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ண மனசு வேதனையாக இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு எந்த இளைஞர்கள் சக்தி எங்கள் பின்னாடி இருக்குது, எந்த மாணவருடைய சக்தி எங்கள் பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமை பாராட்டினீங்க. இன்னைக்கு அதே மாணவர்களையும் இளைஞர்களையும் அராஜகத்தின் வழியில் என்ன பண்ணுறீங்க, கைது பண்ணுறீங்க. அவங்களுடைய உரிமைகளுக்காக போராட விட மாட்டேறீங்க. அப்போ உங்களை யார் தூண்டுறா? உங்கள் பின்னாடி யாருக்கா? நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏங்க, நீட்டை விளக்குவேன் அப்படின்னு சொன்னீங்களங்க. இன்னைக்கு நீட் எதிர்ப்புக்காக போராடுற மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்கள் எதுக்குங்க எதிராக நிற்கிறீங்க ஆதரவாக இல்லாமல்? அது விஜய் சொல்கிறாரு, நேரம் வரும்போது தான் நான் வந்து நான் பண்ணுவேன், பாஜகவை எதிர்ப்பேன். இந்த இப்போ போன திமுக வந்து எடுத்தங்கவுத்தெல்லாம் எதிர்த்துருந்தாங்களா, அது மாதிரிலாம் நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இது எதிர்ப்பு இல்லையா? இது ஒரு சரியான சான்ஸ் கிடையாதா? இது சரியான நேரம் கிடையாதா பாஜக எதிர்க்கிறதுக்கு? இப்படி தான் கை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்களா? பாஜகவுக்கு ஆதரவாக இப்படி தான் போராடுற மாணவர்களை கைது பண்ணுவீங்களா? அராஜகத்தின் வழியில் கைது பண்ணுறீங்களா? இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா மாணவர்களும் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. இது ரொம்ப 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாணவர்களை அற வழியில் போராட விடாமல், பர்மிஷன் கொடுக்காம கைது நடவடிக்கை பண்ணிட்டு எப்படி சொல்கிறீங்க? வெக்கமே இல்லாமல் நீங்கள் பர்மிஷன் வாங்கி போராட்டம் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்றீங்களே. பர்மிஷன் கொடுத்தா தானே நாங்கள் வந்து போராடுறதுக்கு. மாணவர்கள் கேள்வி கேட்டு கொதிச்சிருக்கிறான். ஸோ எவ்வளோ கேள்விகள் இருக்குது. இந்த அரசு பச்சையாக தெரியுது யாரோட தூண்டுதல் பேரில் தான்
இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பச்சை தெரியுது. ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறார்ல, யார் தூண்டுதல் பேரில் இங்கே மாணவர்கள் வந்து போராட்டங்கள் பண்ணுறாங்க, பர்மிஷன் வாங்கி பண்ணலன்னு. மாணவர்கள் அங்கே டெல்லியில் நடந்தாலும் அதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிறான் பாருங்க, இப்போ தான் உண்மையான ஸ்டூடெண்ட்டு. இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடே அந்த சிஜேபி கட்சிக்கு, அந்த மாணவர் அமைப்பினருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி இங்கே இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றியோட கருத்து அப்படி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.